எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேயன். ஸோ ஒரு வாரம் கேப் விட்டேன். இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் வந்து திருமண பந்தத்தில் எப்படி இணைகிறது தம்பதிகள் அப்படின்றது விளக்கமாக பார்க்க போகிறோம். திருமணன்றது ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சுருக்கமாக வீடியோலேயே சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சிட முடியாது. கூடுமான வரைக்கும் என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ 7ஆம் பாவகம்னு எடுத்திங்கன்னா அதுக்கு மட்டுமே ஒரு 145 விதிவிலக்கு இருக்குது. ஸோ குடும்பஸ்தானம்னு எடுத்திங்கன்னா அதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்குது. லக்னத்துக்கு 333 விதிவிலக்குகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி சொன்னோன்னா வந்து தனியாக ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம வந்து டைம் எடுத்து அதை நம்ம தெளிவுபடுத்தணும். ஸோ இப்போ 7ஆம் இடம் 8ஆம் இடம் எப்படி இருக்குது, லக்னம் தான் உயிர். ஸோ லக்னம் எந்த அளவுக்கு சுகத்துவம் அடைஞ்சிருக்கு அதுவும் பார்க்கணும். அப்புறம் போகம், கட்டில் சுகம் இதெல்லாம் பார்க்கறது 12ஆம் இடம். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். குடும்பம், 4 வீடு வாசல் வாகனம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்க்கணுன்னா அந்தந்த கட்டத்துக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு கட்டமும் சுகத்துவம் அடைஞ்சிருக்கா, பாவத்துவம் அடைஞ்சிருக்கா, நட்பு வீட்டில் இருக்கா, பகை வீட்டில் இருக்கா, இல்லை சொந்த வீட்டிலே உச்சமாக இருக்கா, ஆட்சியாக இருக்கா, இவ்வளோ விளக்கங்கள் நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றும் நம்ம எந்த ஜாதகர் கூட எந்த மனையாள் சேரணும், எந்த மனையாள் கூட எந்த கணவர் சேரணும்னு ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரலும் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். மற்றபடி இது வந்து கன்சல்டிங் மூலமாக தான் நீங்கள் இன்னும் விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு திருமணம் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ பார்க்குறோன்னா முதல்ல வந்து என்ன தசை நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணும். அந்த வாழ்க்கை எப்படி அமையும் திருமணம் நடந்தா அப்படின்றதுக்கு முக்கியமான ஒன்று வந்து நல்ல தசையாக நம்மளுக்கு நடக்கணும். அது திருமணம் கைகூடும் போதே நல்ல தசை இருக்கும் போது தான் கைகூடும். ஸோ அந்த தசை நம்மளுக்கு சாதகமாக இருக்கா, 2 பேருக்கும் இப்போ 2 பேருக்கும் நல்ல தசை இருந்ததுன்னா டாப்பாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு நல்ல தசை ஒருத்தருக்கு இது வந்ததுன்னா அவங்களாம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அப்படி வாழ்வாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விதிவிலக்குகள் போய்கிட்டே இருக்கும். ஒன்றுக்குள்ளே உள்ளே போய்கிட்டே இருக்கும். அதை ஆராய்ச்சி பண்ணணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சில ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப நம்மளை அறியாமல் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அந்த ஜாதகங்கள் வந்து எந்த அளவுக்கு பாவத்துவம் அடைஞ்சிருக்கு, சுபத்துவம் அடைஞ்சிருக்குன்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஒருத்தவங்க ஜாதகம் பார்த்து கொடுக்குறோன்னா அவங்க எந்த அளவுக்கு நல்ல நிலையில் இருக்காங்க அவங்க 4 பேருக்கு சொல்லுவாங்க. அந்த 4 பேர் 8 பேருக்கு சொல்லுவாங்க. 8 பேர் 16 ஆகும். ஸோ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 100% நல்லா தெளிவுபடுத்தி அந்த ஜாதகத்தில் எது சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம சொல்லலாம். வெறும் திருமணம் பண்ணோன்னா நீங்கள் வந்து 7ஆம் பாவத்தை பார்த்துட்டு தசை நடக்குது, நட்சத்திரம் பொருத்தம் இருக்குது, ராசி பொருத்தம் இருக்குது, திருமணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ 12 கட்டமே முக்கியம்தான். ஸோ ஒவ்வொரு கட்டமும் பார்க்கணும். அதில் குறிப்பிட்டு சில இப்போ வேலைக்கு போகிறவங்கன்னா குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடம் வருமானத்தை பார்க்கணும், 6ஆம் இடத்தை பார்க்கணும், கடன் நோய் இதெல்லாம் 6ஆம் இடத்தை பார்க்கணும். தொழில் செய்கிறாங்கன்னா அந்த தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம் பார்த்தோம்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். 11 லாபஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செக் பண்ணோம்னா நம்மளுக்கான அந்த தெளிவு கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அது எந்த அளவுக்கு உங்களை போய் சேரும்னு எனக்கு தெரியாது. ஃபுல்லாக டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்த்து இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தோட மேட்ச் ஆகுது ஆகலை, திருமண பொருத்தம் இருக்குது பண்ணலாம். என்னை பொறுத்தவரைலாம் நான் 10 பொருத்தம் பார்க்க மாட்டேன். ஸோ நான் வந்து கட்டத்தை பார்ப்பேன், தசைகளை பார்ப்பேன், அது எந்த அளவுக்கு சுபத்துவமாக இருக்குது. ஜாதகம் இப்போது மனைவியை தேடுறீங்கன்னா சுக்கிரன் எந்த நிலையில் இருக்காருன்னு பார்ப்பேன். கணவரை தேடுறீங்கன்னா பெண்கள் கணவரை தேடுறீங்கன்னா செவ்வாய் எந்த அளவுக்கு சுபத்துவமாக இருக்குன்னு பார்ப்பேன். லக்னம் அதுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்ப்பேன். குரு பார்வை இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்ப்பேன். அந்த சுக்கிரனோட பாவகிரகங்கள் சேர்ந்திருக்கான்னு பார்ப்பேன். செவ்வாய் வந்து தோஷம் இருக்கான்னு பார்க்கணும். செவ்வாய் தோஷம் இருக்கா, அது தோஷம் அதிகமாக இருக்கா மிதமாக இருக்கா அதெல்லாம் பார்க்கணும். குரு பார்வை இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு ஜாதகத்தை மேட்ச் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. திருமணம் எடுத்து ஒரு வீடியோவில் போட்டு நம்ம வந்து அதை புரிய வச்சிட முடியும்னா அது முட்டாள்தனம். பட் ஓரளவுக்கு எடுத்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணோன்றதை நான் சொல்கிறேன். பார்க்கும்போதே ஓரளவுக்கு நம்ம எப்படி வந்து இந்த ஜாதகம் மேட்ச் ஆகும் ஆகாது அப்படின்றத நான் ஓரளவுக்கு வீடியோவில் தெளிவுபடுத்த முயற்சி பண்ணுறேன். நீங்களும் பார்த்து பயனடைங்க. இன்கேஸ் உங்களுக்கு கன்சல்டிங் வேணும்னா நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். அந்த கமெண்ட்ஸில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த ஜாதகம் நீங்கள் இப்போ வரேன்னு பார்க்குறீங்கன்னா, பிள்ளைக்கு பார்க்குறீங்கன்னா ஆண் ஜாதகம் பெண்ணோட ஜாதகம், பொண்ணுக்கு பார்க்குறீங்கன்னா மாப்பிள்ளையோட ஜாதகம் பெண்ணோட ஜாதகம் எனக்கு அனுப்பிச்சி வைங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அதை நான் நீங்கள் அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்கள், நானே உங்களை தொடர்பு கொள்வேன். ஏன்னா இது வந்து திருமண பந்தம் இல்லையா, அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு இதுவும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது நம்ம அந்த ஃப்ளோ வர்றது வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கையில் தான் இருக்குது. ஒரு ஜாதகம் டப்புன்னு முஞ்சிடம் பார்க்கும்போதே டிக் 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 பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சில ஜாதகம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து அந்த திருமண பந்தத்தில் இணைக்கணும். ஸோ அதனால் அதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது. அது வந்து நீங்கள் கன்சல்டிங் மூலமாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ திருமணன்றது ஆயிரங்காலத்து பயிர். அந்த திருமண பந்தத்தை எப்படி நம்ம இணைச்சிக்கிட்டு நம்மளுக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்கும். 12 கட்டமே முக்கியம்தான். அதில் திருமணத்துக்குன்னு சில கட்டங்கள் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். எங்கிட்ட வந்தீங்கன்னா நான் 12 கட்டமும் பார்ப்பேன். 12 கட்டத்தில் எது எதுலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்து தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ முதல்ல லக்னம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அதுதான் உயிர் உடல் எல்லாமே. அந்த லக்னத்தை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வாழ்க்கையே அமையும். அந்த லக்னம் எம்டியாக இருக்கா, இல்லை சுபகிரகங்கள் பார்க்குதா, சுபகிரகங்கள் லக்னத்தில் இருக்கா, இல்லை சுபகிரகங்கள் பார்வை இருக்கா, இல்லை பாவகிரகம்னு சொல்கிற பாவகிரகம் லக்னத்தில் உட்காந்துருக்கா, அப்படி உட்காந்துருந்தாலும் குரு பார்வை இருக்கான்னு பார்க்கணும். அப்படி சுபகிரகங்கள் இருந்து பாவகிரகங்கள் பார்வை இருந்தாலும் பங்கப்படும் லக்னம். ஸோ மெயினாக முதல்ல லக்னத்தை தான் பார்க்கணும். அந்த லக்னம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணோட ஜாதகம் எடுக்கிறீங்க. அந்த ஜாதகம் வந்து லக்னத்தில் நல்லா குருவோட அம்சம் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆணோட ஜாதகம் எடுக்கும்போது லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை. ஸோ லக்னம் வந்து ஓகே எம்டியாக இருக்குது, ஓகே தான். பட் பாவ கிரகம் பார்க்குதுன்னா இப்போ ஒரு நிமிஷம் படங்களுக்கு வரணும். ஸோ எந்த கிரகமும் லக்னத்தில் இல்லை ஆணோட ஜாதகத்தில். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா சுபகிரகங்களோட பார்வையாவது இருக்கான்னு பார்க்கணும். எது சுபகிரகம்
முதன்மையான சுபகிரகம் குரு, அந்த பார்வை லக்னத்தில் படுதான்னு பார்க்கணும். ரெண்டாவது சுபகிரகம் சுக்கிரன், சுக்கிரனோட பார்வை லக்னத்தில் இருக்கான்னு பார்க்கணும். மூணாவது வளர்பிறை சந்திரன், வளர்பிறை சந்திரனாவது சுக்கிரன் லக்னத்தை பார்க்கணும். புதன், புதன் வந்து நியூட்ரல், அவர் வந்து சுபகிரகம் தான், அந்த சேர்க்கை தான். பட்டு எந்தெந்த பிளேஸில் இருக்கிறோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காரகத்துவம்லாம் மாறும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மீனத்தில் புதன் பார்வைப்படுதுன்னு வச்சுங்க, அங்கே நீச்சமாயிடுவார். ஸோ அந்த லக்னத்தை பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அது ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு புரியாது. ஸோ லக்னத்தை வந்து பாவகிரகங்கள் பார்க்குது, இல்லை பாவகிரகங்கள் லக்னத்திலே இருந்து சுபகிரகங்கள் பார்க்குதுன்னா அந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராகு கேது இருப்பாங்க, சனி இருப்பாங்க, செவ்வாய் இருப்பாங்க. ஸோ இந்த லக்னத்தெல்லாம் நிறைய பேர் எடுத்து வச்சிடுவாங்க. கண்டிப்பாக இப்போ லக்னத்திலே சனி இருக்காருன்னா நிறைய பேர் வந்து அந்த ஜாதகத்தை தொட மாட்டாங்க. ராகு கேது இருந்தாலும் தொட மாட்டாங்க. கேது வந்து ஆன்மீக கிரகம், அந்த கிரகத்தை போயிட்டு நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையில் சேர்த்து வச்சோன்னா இவங்க ஒரு ரூட்டில் கோயில்னு சுற்றின்னு இருப்பாங்க, புருஷன் தனி ரூட்டில் போயின்னு இருப்பார். அந்த மாதிரி அட்லீஸ்ட் அந்த 7ஆம் பாவமாவது உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். அந்த 7ஆம் பாவம் சாதகமாக இருந்து அப்படி தான் பார்க்கணும். இப்போ இன்கேஸ் கேது இருக்காரு, 7ஆம் பாவமாவது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணால் ஓரளவுக்கு அதை அவங்க டேக்கிள் பண்ணி வந்துடுவாங்க. இல்லாத பட்சத்தில் 2 பேரும் ஒவ்வொரு ரோட்டில் போயின்னு தான் இருக்கணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு தான் வந்து நம்ம ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி அந்த ஜாதகரை நம்ம திருமண வாழ்க்கையில் ஒன்றும் சேர்க்கறதுக்கான முயற்சியில் நம்ம ஒவ்வொரு ஜாதகரும் பார்க்கணுன்றது தான் வந்து ரூல். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து யார் யார் எப்படி சொல்கிறீங்க அப்படின்றது தான் வந்து முக்கியமானது. 2 குடும்பஸ்தானம், அந்த குடும்பஸ்தானம் வந்து எப்படி வலுவாக இருக்குது, ஏன்னா குடும்ப நாட்டத்துக்காக தான் கல்யாணம் பண்ணுறோம். ஸோ அந்த 2ஆம் பாவகம் வந்து பங்கப்படாமல் இருக்கணும். பாவகிரகங்கள் பார்வை இல்லாமல் இருக்கணும். பாவகிரகங்கள்னால் எது அப்படின்னு ஒரு டவுட் வரும். சனி முழு பாவகர், ராகு கேது முழு பாவகர். ராகு கேதுக்கு வந்து கட்டங்கள் கிடையாது, பட் எந்த கட்டத்தில் இருக்காங்களோ அந்த கட்டத்தோட காரத்துவத்தை எடுத்து பண்ணும் ராகு கேது. ஸோ இவங்க 3 பேரும் முழு பாவகர். செவ்வாய் வந்து முக்கா பாவகர்னு சொல்லுவாங்க. செவ்வாய் போயிட்டு புதனோட கட்டத்தில் உக்காந்தா முடிஞ்சது கதை. ஸோ புதன்னா எது, மிதுனம் கன்னி, இந்த கட்டத்தில் இருந்தாங்கன்னா வந்து அந்த அளவுக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக செயல்படாது. அதனால் வந்து அதையும் பார்க்கணும். செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்காரா இல்லை மகரத்தில் உச்சமாக இருக்காரா இதெல்லாம் பார்க்கணும். கடகத்தில் நீச்சம், இப்போ கடகம் லக்னமாக இருந்து கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் குருவோட பார்வை இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா செவ்வாய் தான் மனைவி ஜாதகம் பார்க்கும்போது கணவன் ஜாதகத்தில் செவ்வாயை நீங்கள் இம்பார்ட்டன்ட் ரோலாக ப்ளே பண்ணணும். இதே பொண்ணோட ஜாதகம் மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா சுக்கிரன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். இது 2 தான் மெயின் ஒரு திருமண வாழ்க்கையில். ஃபஸ்ட்டு தசை நல்ல தசையாக நடக்கான்னு பார்க்கணும். 2வது லக்னம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். 3வது ஆணாக இருந்தால் சுக்கிரனை குறிக்கும். பெண் ஜாதகம் பெண்ணை குறிக்கிறது சுக்கிரன், ஏன்னா பெண் கிரகம் சுக்கிரன், சந்திரன் பெண் கிரகம் அந்த மாதிரி. ஸோ புதனும் ஒரு 70% பெண் கிரகம் தான். கேது புதன் சனி இவங்களாம் அலி கிரகத்தில் சேர்க்கப்படுவாங்க. சனி வந்து 70% ஆண் தன்மை கொண்டவர், புதன் வந்து ஒரு 70% பெண் தன்மை கொண்டவர், கேது முழு அலி கிரகம். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம இது பண்ணணும். இப்போ 2வது கட்டத்தில் இன்கேஸ் வந்து ராகுவோ கேதுவோ இருக்காரு, அது எந்த கட்டத்தில், ராகு சில கட்டத்தில் இருந்தாருன்னா நன்மைகளை செய்வார், வாரி வழங்குவார், சில கட்டத்தில் இருக்கவே கூடாது. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணோம் ஒரு ஜாதகத்தில். இப்போ ராகு வந்து மேஷத்தில் இருக்காருன்னு வச்சுங்க, மேஷம் கடகம் மகரம் இதெல்லாம் தான் நன்மைகள் செய்கிற இடம். கன்னி கூட ஓரளவு நன்மையை செய்வார், மீனம் இதெல்லாம் வந்து நன்மையை செய்கிற இடம்.
ஸோ இங்கெல்லாம் வந்து ராகு கேதுக்கள் மாறி மாறி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆன்டி கிளாக் அந்த ரிவர்சல் தான் 2 பேரும் சுற்றுவாங்க, லெஃப்ட் ரைட்டில். ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். இப்போ 2வது பாவகம் வந்து சுகத்துவமாக இருக்குதான்னு பார்க்கணும் நம்ம. அங்கே வந்து உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிற கிரகம் வந்து சந்திரனாக இருந்ததுன்னா நல்ல வாழ்க்கை, நல்லா பிரைட்டாக இருக்கும். இதே குரு இருந்தாலும், குரு வந்து சாதகமான கட்டத்தில் இருந்தாங்கன்னா நல்ல பாதகத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு அது நன்மையை எடுத்து செய்வார். குரு வந்து நன்மை செய்யறதுக்காகவே வந்து படைக்கப்பட்ட ஒரு கடவுள். ஸோ அதனால் வந்து குரு மேக்சிமம் நன்மைகளை செய்வார். சில லக்னங்களுக்கு சில கட்டங்களுக்கு வந்து அவர் தீமையை செய்வார். தீமை செய்யறதுக்கும் குரு தயங்க மாட்டார். அது வந்து ஆப்போசிட் பார்ட்டி சுக்கிரனோட பிளேஸில் இருக்கிறது. ரிஷபம், துலாம், அப்புறம் வந்து மிதுனம், கன்னி, இந்த லக்கணங்கள் ராசிகள்லாம் அவருக்கு ஆகவே ஆகாது. ஸோ அந்த கட்டத்தில் இருந்தாருன்னா நீங்கள் எதிர்பார்க்குற பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிடும். மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் நன்மைகளை அதிகமாக எடுத்து செய்வார் குரு. ஸோ அது 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு அது சகல நன்மைகளும் கிடைக்கும். வளர்பிறை சந்திரன் நல்லா பிரைட்டாக இருக்கும், மனநிலை நல்லா ஜாலியான இதுவில் போகும். புதன் 2ல் புதன், அது புதன் வந்து நன்மையான கிரகம். அவர் 2 சுக்கிரன் அணிக்கும் நன்மையை செய்வார், குரு அணிக்கும் நன்மைகளை செய்வார். ஸோ அதனால் அதுவும் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து வந்து குடும்பஸ்தானத்திலே சுக்கிரன் இருந்தான். ஸோ அது வந்து சுக்கிரன் வந்து கலஸ்திரகாரகன். ஆனால் குடும்பத்திலே வந்து இருக்காருன்னா அது எந்த பிளேஸில் இருக்காருன்னு பார்க்கணும். இதுவே வந்து குருவோட கட்டத்தில் இருந்தானா தனுஷும் மீனும் அந்த மாதிரி பிளேஸில் இருக்கும்போது ஓரளவுக்கு நன்மையை எடுத்து செய்வார். ஸோ அந்த மாதிரி சில நுணுக்கங்கள் இருக்குது, நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. செவ்வாய்னா 2ஆம் இடம் மகரம். இப்போ என்னோட ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நான் தனுசு லக்கணம். ஸோ என்னோட லக்கணத்திலே வந்து குரு இருக்கார், புதனும் அங்கே இருக்கார். ஸோ 7ஆம் இடத்துல, இப்போ 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் நன்மையை செய்கிற கிரகம் குரு, வளர்பிறை சந்திரன், சுக்கிரன், புதன் இவங்களாம் இருந்தாங்கன்னா லக்னத்தை நேரடியாக பார்ப்பாங்க 7ஆம் பார்வையாக. இதே பாவகிரகம் இருக்குன்னா டைரெக்டாக அடிக்கும் லக்னத்தை. ஸோ லக்னத்தை அடிக்குதுன்னா குருவோட பார்வை இருக்கான்னு பார்க்கணும். அடிக்கும் போது அது இருந்ததுன்னா ஓரளவுக்கு அந்த அடியை தாங்கக்கூடிய சக்திகள் கிடைக்கும். குரு வந்து 1, 5, 7, 9. ஸோ இப்போ 5, 7, 9 இது லக்னத்திலே இருக்கார் எனக்கு. ஸோ 5, 7, 9 பார்ப்பார். அவர் சொந்த வீட்லேயும் ஆட்சியாக இருக்கார். இப்போ என்னோட மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். சுக்கிரன் குடும்பஸ்தானத்திலே இருக்கார். அது வந்து சனியோட வீடு. ப்ளஸ்ஸு செவ்வாய் வந்து அங்கே உச்சமாக இருக்கார் மகரத்தில். ஸோ செவ்வாயும் வந்து குடும்பத்தை குறிக்கிறது, கணவனை குறிக்கக்கூடியது. 2 பேரும் குடும்பத்திலே இருக்காங்க. ஸோ இது என்னோட ஜாதகம். இப்போ 7லேருந்து வளர்பிறை சந்திரன் லக்னத்தை பார்க்குறாருன்னு வச்சுங்க. ஆனால் சனியோட பார்வையும் 3ல் இருக்குது எனக்கு. ஆனால் உச்சமாக இருக்கார் துலாத்தில். எனக்கு வந்து எந்த நன்மைகள் செய்யறதா இருந்தாலும் சனி தான் செய்ய முடியும். மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு தான் எடுத்து செய்ய முடியும். என்னோட ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் நன்மையோ தீமையோ அது சனி தான் எடுத்து செய்யணும், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் இப்போ உங்கள் ஜாதகம்னு ஒரு கட்டத்தை எடுத்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, அதில் முதன்மையான கிரகம் எது, 2வது கிரகம் எது, 3வது கிரகம் எதுன்னு நீங்கள் டீட்டெயில்டாக எடுத்து வச்சுக்கணும். இந்த கிரகம் தான் நம்மளுக்கு சாதகமாக இருக்க போகுது, இந்த திசை வரும்போது நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும், இந்த புக்தி வரும்போது இப்போ எனக்கு புதன், தனுஷு, சனி இந்த புக்திகள்லாம் வரும்போது எனக்கு நன்மைகள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ சந்திரனும் எனக்கு வந்து புதனில் இருக்கார்.
சந்திரனோட மகன் தான் வந்து புதன். ஆனால் குருவுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. அந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அதை நீங்கள் டீட்டெயில்டாக போய் அனலைஸ் பண்ணணும். அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்தையும் வந்து ஒரு வீடியோவில் தெளிவுபடுத்த முடியும்னா வந்து எல்லாம் அவங்களே இது பண்ணிப்பீங்க. அதுக்கு தான் ஜாதகர் நிறைய பேர் வந்து வீடியோ தைரியமாக போடுறாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து இதிலே வச்சுட்டு மேட்ச் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் யாரும் இது பண்ண முடியாது. எடுத்தாங்க கவுத்தாங்களாம் நம்மளுக்கே தெரியுது. கூடுமான வரைக்கும் ஓரளவுக்கு எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கணுன்றதை நாங்கள் சொல்கிறோம் தைரியமாக பொது வெளியில். அதை மீறி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நீங்கள் ஜோதிடரை அணுகி தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இப்போ 2ஆம் கட்டத்தை பார்த்துட்டோம். அடுத்து என்ன, 3லேயும் தைரியம், வாக்கு இதெல்லாம் வந்து பார்க்கணும். 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் அதையும் பார்க்கணும். ஸோ 4 சுகஸ்தானம், தாயாரோட ஸ்தானம். அங்கே வந்து எந்த கிரகம் இருக்குது? சுபகிரகங்கள் இப்போ சந்திரன், வளர்பிறை சந்திரன், புதன், சுக்கிரன், குரு இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் தடையே கிடையாது. இன்கேஸ் அந்த இடத்துல பாவகிரகம் இருக்குது, ஆனால் அந்த பாவகிரகம் வேற எங்கேயோ போய் உக்காந்துருக்கு, அந்த இடம் உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து 4ஆம் இடம் வந்து மீனம், ஆனால் மீனத்துக்கு அதிபதி யார்? குரு. ஸோ அவர் லக்னத்திலேயே ஆட்சியாக இருக்கார். அப்படி பார்க்கணும். ராசி அது மிதுனம். ஒன்று எனக்கு வீடு கொடுத்தா குரு கொடுக்கலாம், இல்லை புதன் கொடுக்கலாம். ஸோ ஒன்று குரு தசை குரு புத்தி வரும்போது வீடு அமையலாம், இல்லை புதன் தசை புதன் புத்தி நடக்கும்போது வீடு அமையும். அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்னோட ஜாதகத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு தாயாரோட உடல்நலத்தை எல்லாமே குறிக்கிற பிளேஸ் வந்து 4th. உங்கள் சுக வாழ்வு எப்படி இருக்கும், வீடு வாசல் சகல வசதிகளோடு இருப்பீங்களான்றதும் அங்கே தான் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு பாவகிரகமான சனி, ராகு, கேதுகள் இவங்க இருந்தாங்கன்னா, சனி இருந்தாலும் ஓரளவுக்கு வீடு வாசல்லாம் கிடைக்கும், ஆனால் மற்றதில் கை வச்சுடுவார் அந்த மாதிரி. ஸோ அது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். அந்த கட்டத்தில் ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சுபகிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு வந்து வீடு வாசல் வாகனம் சொகுசு காரு எல்லாமே அமையும். எதை தொட்டாலும் வந்து உங்களுக்கு நல்ல லக்ஸுரியஸ் லைஃபாக இருக்கும். அடுத்த 5 இதுதான் பூர்வ புண்ணியம். நான் ஆல்ரெடி 5வது பிளேஸ் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். இந்த 5வது பிளேஸில் வந்து ஒரு கிரகம் ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ அதுதான் வந்து உங்களோட பூர்வ புண்ணியத்தை குறிக்கும். நீங்கள் எவ்வளோ நன்மைகள் முற்பிறவியில் செஞ்சுருக்கீங்க, குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது, உங்கள் பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குது, அது பிரகாரம் தான் இந்த லைஃப்பில் நீங்கள் அமையும் உங்களுக்கு. இப்போ ஆணோட ஜாதகத்தில் வந்து இந்த சொன்ன சுபகிரகங்கள் இருந்ததுன்னா உங்கள் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு, முற்பிறவியில் நீங்கள் நல்லதை செஞ்சு இந்த பிறவி எடுத்துருக்கீங்க. அப்பவும் ஏதோ ஒரு சில இதுவெல்லாம் இருக்கும், அதனால தான் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது நன்மைகள் நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதில் குரு இருக்கார், சந்திரன் இவங்கெல்லாம் இருக்காங்க, புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா நல்ல பலன் இருக்கும். இதில் பாவகிரகம் உட்காந்ததுன்னா உங்கள் பூர்வ புண்ணியம். சனி உட்காந்துட்டாருன்னா புத்திர பாக்கியம். ராகு, செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து பாவகிரகங்கள். சூரியன் கூட பாவகிரகம் தான், ஆனால் பாதி நன்மையை செய்யக்கூடிய கிரகன்றதுனால அவரை வந்து 2 கேட்டகரியிலையும் எடுத்துக்கலாம். நன்மையும் செய்வார், தீமையும் செய்வார். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிரகம் தான். ஸோ செவ்வாய் முக்கா, அதுவும் வந்து ஆட்சி உச்சமாக இருந்ததுன்னா அதனோட பலன் வேறு மாதிரி இருக்கும். மற்றபடி நன்மைகள் அதிகமாக இருக்கும், தீமைகள் கம்மியாக இருக்கும். இதே பகை வீட்டில் போய் உட்காந்துட்டாருன்னா தீமை அதிகமாக இருக்கும், நன்மை கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்ற 3 கிரகம் வந்து வச்சு செய்யணும்னு வச்சுங்க. சனி, ராகு, கேது. ஸோ இதுதான் 5வது உங்கள் பூர்வ புண்ணியம். அந்த பூர்வ புண்ணியத்தை வந்து சுபகிரகங்கள் பார்வை இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்திகள் கிடைக்கும். ஸோ இப்போ எந்த எடுத்துங்க, எந்த செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சம் சொன்னோன்னா, ஆனால் 5ஆம் வீட்டை 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அது மேஷ வீடு தான். ஸோ சொந்த வீடு. ஸோ செவ்வாய் நினைக்கிறது தான் நம்ம கொடுக்க முடியும்னு வச்சுக்கலாம்.
ஆனால் குருவோட பார்வையும் இருக்குது. குரு பார்வை இருக்கிறதுனால 5ஆம் பார்வையாக லக்னத்துல இருந்து 5ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறாரு. ஸோ குரு மங்கள யோகம் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ நான் வந்து முருகரும் சிவபெருமானும் கனெக்ட் ஆகிற கோயிலை பார்த்தோன்னா எனக்கு அந்த பாக்கியங்கள் அதிகமாக கிடைக்கும். சுவாமி மலை, திருச்செந்தூர் இந்த கோயிலெலாம் போனோன்னா எனக்கு பலன் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டீட்டெயில்டாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அந்த 5ஆம் பாவத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 6 நோய், கடன், வம்பு, வழக்கு எல்லாமே 6ஆம் பாவம் தான். ஸோ அந்த 6ஆம் பாவம் நீங்கள் வேலை செய்கிறீங்களா இருந்ததுன்னா அந்த கடன்லாம் உங்களுக்கு எப்படி அமையும், அந்த நோய் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். அதே தான் பாவகிரகம் இருக்கான்னு பார்க்கணும், சுபகிரகங்கள் தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா ஓரளவுக்கு நீங்கள் அந்த நோயிலேருந்து விடுபட்டுருவீங்க, கடன்லேருந்து விடுபட்டுருவீங்க, வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்படி இல்லைன்னா இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நோயிலேருந்து உங்களால் குணப்படுத்த முடியாது, நீண்ட கால நோயாக இருக்கும். வம்பு வழக்கம் 30 வருஷம் 20 வருஷம் போயினே இருக்கும். கடன் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் 6ஆம் இடத்துக்கான பாவகம். இப்போ 7 தான் முக்கியம், கலசரஸ்தானம். இந்த 7ல் வந்து எந்த கிரகம் இருக்கோ அவங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை சாதகமாக அமையும். அதில் வந்து உங்களுக்கு வளர்பிறை சந்திரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், அப்புறம் வந்து குரு இருக்கலாம், அப்புறம் சுக்கிரன் இருக்கலாம். சுக்கிரன் தான் கலத்திரக்காரங்கனே அங்கே இருந்தாங்கன்னா அதில் வந்து இப்போ சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலனை தரும், இல்லை பகை வீட்டில் இருக்குன்னா ஒரு மாதிரி பலனை தரும், இல்லை இப்போ குரு அணியாக இருந்தால் ஒரு மாதிரி பலனை தரும். அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கணும். இப்போ மனைவியை குறிக்கிறதா இருந்தால் சுக்கிரனை பார்க்கணும். இதே 7ஆம் இடம் கணவனை குறிக்கிறதா இருந்தால் செவ்வாயை பார்க்கணும். செவ்வாய் 7வது பிளேஸில் இருந்ததுன்னா அது எப்படி உங்களுக்கு அமையும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். லக்னம் தான் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் உயிர் கிரகம், உடல், ஆத்மா எல்லாமே குறிக்கிறது. 8 வந்து உங்கள் மரணத்தை குறிக்கும். அந்த மரணம் எப்படி அமையுது, உடல் எந்த அளவுக்கு துன்பப்பட்டு இருக்குது, அது எல்லாமே வந்து 8ஆம் இடம் உங்களை குறிக்கும். அந்த 8ஆம் இடத்துல சனி இருந்தார்னா ஆயுள் காரகன்றதுனால உங்களுக்கு ஆயுள் வந்து கொடுத்துடுவார், மற்ற எல்லாத்துலேயும் கையை வச்சுடுவார் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு இதான் விதிவிலக்கு. பாரு, ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்திலே இருக்காரு, ஆனால் ஆயுளை பாதிக்க மாட்டார், மற்ற எல்லாத்துலேயும் கையை வச்சுடுவார். ஸோ அதுதான் விதிவிலக்கு நிறைய இருக்குது. இப்போ சனி உக்காண்டாருன்னு நிறைய பேர் தூக்கி வச்சுடுவீங்க. ஆனால் சனி தான் ஆயுள் கொடுத்துடுவார், ஆனால் குடும்ப வாழ்க்கை மற்ற எல்லா இடத்துலையும் எப்படி பாதிக்குதுன்றது பார்க்கணும். அது எந்த இடத்துல இருக்குது. நட்பு வீடுன்னா உங்களுக்கு சுக்கிரனோட வீடு சொல்லலாம், ரிஷபம், துலாம். புதனோட வீடு மிதுனம், கன்னி. குருவோட வீடு மீனம், தனுசு. இதெல்லாம் நன்மையை எடுத்து செய்வார். செவ்வாய் வீட்டில் இருந்தால் நன்மையை செய்ய மாட்டார். அதே மாதிரி வந்து சனியோட பகையான செவ்வாய், சந்திரன் கடக லக்கணத்துக்கு, கடக ராசிக்கு நன்மையை அந்த அளவுக்கு செய்ய மாட்டார். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும். அந்த மாதிரி எடுத்து பார்க்கணும். இப்போ ராகு கேது வந்து நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் டைம், மேஷம், கடகம், கன்னி, மகரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்தாருன்னா, தனுசு கூட ஓகே தான். இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தாருன்னா ராகு கேது ஓரளவுக்கு தாக்கம் கம்மியாக இருக்கும். மற்ற இடங்கள்ல இருந்ததுன்னா ராகு கேதுகளோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். அந்த இப்போ 8ஆம் இடத்துலேயே வந்து சூரியன், ராகு அந்த மாதிரி சேர்ந்திருந்தால் தந்தையோட மரணத்தை குறிக்கும். அது வந்து எப்படி இறப்பாங்கன்றது பிள்ளையோட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சிடலாம். அதே மாதிரி சந்திரன், ராகு, சந்திரன் கேது, சூரியன் கேது இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து நம்ம தாய் தந்தையர் எப்படி இருப்பாங்கன்றதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். 8ஆம் இடம். 9 உங்கள் பாக்கியஸ்தானம். நீங்கள் எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கீங்க, உங்களோட பாக்கியம் எவ்வளோ இருக்குது, அந்த பாக்கியத்தை எப்படி இந்த பிறவியில் நீங்கள் கிரெடிட்டாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத தான் இந்த கட்டத்தை குறிக்கும். அது வந்து தந்தையோட கட்டமும் கூட. இப்போ 4 எப்படி தாயோட கிரகமோ 9 வந்து தந்தையை குறிக்கிற இடம். ஸோ அதுவும் பார்க்கணும். அந்த இடத்துல சூரியனே தந்தையை குறிக்கிற கிரகம் பாக்கியமாக இருந்து, இல்லை தாயை குறிக்கிற கிரகம் சந்திரன் இருந்து,
அங்கே வந்து பாவகிரகங்கள் பார்வை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, தாயால் உங்களுக்கு பாதிக்கப்படாமல் இருந்ததுன்னா தாய் தந்தையரால் உங்களுக்கு சொத்து சுகம் எல்லாமே நல்லா அமையும். பாதிக்கப்பட்டிருந்தால் தாய் தந்தை மூலமாக எதுவும் கிடைக்காது. நீங்களாக உழைச்சி முன்னேற மாதிரி தான் இருக்கும். உங்கள் கை தான் அங்கே. ஸோ அதுவும் பார்க்கணும். 9ஆம் இடம் இந்த பாக்கியத்தெல்லாம் எப்படி உங்களுக்கு தருது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறது 9வது கட்டம். அதில் எந்த கிரகம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பிறவியில் அந்த பாக்கியத்தை கிரெடிட்டாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். அதுதான் வந்து அந்த கட்டத்தை குறிக்குது. அந்த கட்டத்தை குறிக்கிற இடம், அந்த கட்டத்துக்கான அதிபதி, அந்த கட்டத்துக்கான வீடு கொடுத்த அந்த வீடு வாங்கின கிரகம், அதனோட புத்தி தசா நடக்கும்போது உங்களுக்கு அந்த பாக்கியங்கள்லாம் சிறப்பாக அமையும். அது பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா எந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோ அப்போ உங்களுக்கு அது பலன் தராமல் போயிடும். இதுதான் வந்து 9வது கட்டம். 10 ஒரு பாவி இருந்தால் அரசனை போல்னு ஒரு பழமொழி இருக்கு. ஸோ அந்த 10 சனியும் இல்லை ஏதாவது ஒரு பாவகிரகம் செவ்வாயோ இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு பலன் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா 10 தான் தொழில் குறிக்கிற இடமும் கூட. 11 உங்களுக்கு வந்து லாபம். அந்த லாபம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். 6ம் சேர்த்து பார்க்கணும். அங்கே என்ன கிரகம் இருக்குது, என்ன தசா புத்திகள் இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணி எந்த தொழில் உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுங்க. டீச்சிங் தொழிலில் நீங்கள் எந்த மாதிரி எந்த கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரி டியூஷன் சென்டர் எதுவும் ஒன்று வைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து அதை தெளிவுபடுத்திக்கணும். அந்த கிரகம் வீடு வாங்கின கிரகம், வீடு கொடுத்த கிரகம், இந்த 2 கிரகம் என்னென்ன தொழிலுக்கான காரகத்துவம் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நட்டம் அடையும். அதுதான் இந்த 10ஆம் இடம் குறிக்கிறது. 11 லாபஸ்தானம் சொன்னேன். உங்களுக்கு அதை நீங்கள் பண்ணதுக்கான எல்லா லாபமும் அந்த கட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அங்கே வந்து சுபகிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். லாபமும் இதுவும். பாவகிரகம் தான் நஷ்டம் நிறைய இருக்கும், லாபம் கம்மியாக இருக்கும். இதுதான் இந்த 11வது பாவம். 12 தான் வந்து போகம், சுகம், தூக்கம் எல்லாத்தையும் குறிக்கிறது. மோட்சம் எல்லாத்தையும் குறிக்குது. அந்த கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே சுபகிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். வாழ்க்கையில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நல்ல ஒத்துமை இருக்கும், சுகமும் கிடைக்கும், கட்டில் சுகம் கிடைக்கும். எல்லாமே வந்து அந்த 12வது பாவம் தான். அங்கே வந்து எந்த கிரகம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் எல்லாரும் சாதகமாக அமையும். ஸோ இப்படி தான் 12 கட்டத்தையும் நீங்கள் பார்க்கணும். அந்த 12 கட்டம் உங்கள் லக்னம், ராசி மேட்ச் ஆகுதான் பாருங்கள். சில ராசிக்கு என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், சில ராசிக்கு வந்து மேட்ச் ஆகக்கூடாது. அதுவும் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். எந்தெந்த ராசி நட்சத்திரத்துக்கும் சில நட்சத்திரம் சேரக்கூடாது. அதெல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம். லக்னம் 12 லக்னமும் நான் ஒவ்வொரு லக்னமாக என்னென்ன பலன்கள், அது பொது பலன்கள் சொல்கிறேன். அதில் பாவகிரகம் சேர்ந்தால் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம். இந்த 12 கட்டம் இப்படி தான் பார்த்து நீங்கள் ஜாதகத்தை மேட்ச் பண்ணி திருமண வாழ்க்கையில் திருமண பந்தத்தில் இணையணும். இப்படி தான் வந்து நீங்கள் பார்க்கணும். அதில் முக்கியமான லக்கணம் 1, 2 குடும்பஸ்தானம், 4 சுகம், அந்த கட்டில் வீடு வாகனம் இதெல்லாம் பார்க்கணும். 5 பூர்வ புண்ணியம், 6 வந்து எவ்வளோ கடன், நோய், வம்பு வழக்கு இதெல்லாம் பார்க்கணும். 7 தான் கலஸ்தரசானம். ஸோ அது ஆணாக இருந்தால் செவ்வாயை பார்க்கணும், இல்லை சுக்கிரனை பார்க்கணும். பெண்ணாக இருந்தால் செவ்வாயை பார்க்கணும். அதே இடத்துல இருந்தாங்கன்னா உங்களுக்கு பங்கப்படும். இப்போ ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் அங்கே இருக்கக்கூடாது. கலஸ்தர காரகனையும் அங்கே வந்து இருந்தோன்னா அது கொஞ்சம் எப்படி இருக்குது, சாதகமாக இருக்கா, பாவத்துவம் பட்டு இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் மெயின். அங்கே இருக்கலாம், இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாவத்துவம் பட்டு இருக்கா, குரு பார்வை இருக்கா, அதெல்லாம் பார்த்து மேட்ச் பண்ணணும். 8 நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதுதான் வந்து உங்களோட மரணத்தை குறிக்கிற இடம். அது எப்படி அமையும், என்ன மாதிரி, நீரில் அமையுமா, நெருப்பில் அமையுமா, தூக்கத்திலே போயிடுமா, அந்த மாதிரி எல்லாத்தையும் குறிக்கிற இடம். 9 உங்கள் பாக்கியம் சொன்னேன், 10 தொழில் சொன்னேன், 11 லாபம் சொன்னேன், 12 வந்து உங்களோட சுகம், துக்கம், தூக்கம்,
எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ இப்படி பார்த்து தான் நீங்கள் வந்து ஜாதகத்தை மேட்ச் பண்ணணும். ஒரு கிரகம் எந்த அளவு பாவத்துவம் அடைஞ்சிருக்கு, சுபத்துவம் அடைஞ்சிருக்கு, இல்லை சொந்த வீட்லேயே இருக்கா, இல்லை உச்சமாக இருக்கா, இல்லை பகையாக இருக்கா, இவ்வளவும் பார்த்து தான் வந்து நீங்கள் ஒரு ஜாதகத்தை மேட்ச் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலனா கூட சில முக்கியமான கட்டங்களை பார்த்து அது உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா, இந்த 12 கட்டத்தில் வந்து எந்தெந்த கிரகம் இருக்குது, அதில் முதன்மையாக எது உங்களுக்கு நன்மை செய்யும், அடுத்து எது ரொம்ப தீமை செய்யக்கூடியதாக இருக்குன்னு இதெல்லாம் பார்க்கணும். 2, 7, 8 இது வந்து முதல் திருமணத்துக்கான அந்த இது எப்படி உங்களுக்கு அமையும். அது இதுவாச்சுன்னா அந்த இப்போ 2ஆம் கிரகத்தில் இருக்கிற தசையோ புத்தியோ, 7ஆம் கிரகத்தில் இருக்கிற தசையோ புத்தியோ, 8ல் இருக்கிற கிரகத்தோட தசையோ புத்தியோ வரும்போது உங்களுக்கு திருமணம் கைகூடி வரலாம். குரு தசை, குரு பார்வை கோச்சாரத்தில் இருக்குது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமையும். அடுத்து வந்து 3, 7, 11 இது வந்து உங்களோட 2வது திருமணத்தை குறிக்கும். ஸோ அது வந்து முதல்ல அந்த 2, 7, 8 பங்கப்பட்டதுன்னா அப்போ வந்து 3, 7, 11 பார்க்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம வரப்போகிற நாட்களில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இதோட நிறைவு செய்கிறேன். தனிப்பட்ட முறையில் என்னை கான்டாக்ட் பண்ணி திருமண பொருத்தம் பார்க்கணும், நல்ல நாளில் குறித்து கொடுக்குறது எல்லாமே வந்து நான் கொடுக்குற நம்பரில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அந்த ஒரு வார காலம் எடுத்துக்கிட்டது இதுக்காக தான். நம்ம எந்த அளவுக்கு நம்ம போய் அதை எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும்னு பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். இன்னும் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுன்றதை நம்ம வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.